பலம் என்பதே கூட்டணி கட்சிகள் தான். இல்ல இப்ப இது இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் பயணிக்க விரும்புது. காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக பேசுறதுலாம் ஒரு திமுக மிரட்டி அது அதிக சீட்டு பெறதுக்கான ஒரு யுக்தி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இப்ப இந்த கூட்டணியில நீடிச்சாங்க. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஷயம் பேச என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு வந்து அதிக கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நிதி நிலைமை தள்ளாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும் ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்றாங்களே. கூட்டணியில இருந்துகிட்டு இப்படி பேசும்போது ஒருவேளை கூட்டணியோட தேர்தலை சந்திச்சா கூட அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா? அதான் நிச்சயம். அதாவது திமுக கூட்டணியோட தேர்தலை சந்திச்சாலும் சரி, கூட்டணி இல்லாம திமுக தேர்தலை சந்தித்தாலும் சரி, திமுக கூட்டணி தோல்வி பெறுவது நிச்சயம், அது உண்மை. ஏன்னா நிறைய வாட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணியை அதிமுக வெற்றி பெற்ற வரலாறுலாம் நிறைய உண்டு. அதனால திமுக காங்கிரஸ் திமுக கூட எந்தெந்த கட்சி கூட்டணி வருதோ அத்தனையும் படுதோல்வியை சந்திக்க. என்னன்னா மக்கள்கிட்ட இந்த திமுக ஆண்ட இந்த 5 வருடத்துல மக்கள்கிட்ட நன்மதிப்பையோ மக்களுடைய அபிலாஷைகளோ இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றவே இல்லை. எல்லா மக்களும் கோபத்தில் இருக்கிறார்கள். இது விவசாயிகளாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மின்வாரிய ஊழியராக இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியராக இருக்கட்டும், அரசு ஊழியராக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்படி எல்லா மக்களும் திமுக மீது மிக வெறுப்பில் இருக்கிறாங்க.